வணக்கம். 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் சற்று பொறுமை நிதானம் அவசியம் தேவை. ஒவ்வொரு வேலையிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும். அவசரமும் பதட்டமும் தணிப்பது மிக மிக நன்று. சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கும். சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மிருக சீரிசம் காலை 11 மணி வரை சாந்தராஷ்டமம். பிறகு சர்வ காரியத்திலும் மாலை நேரத்தில் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். சில நன்மைகள் எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் வந்து சேரும். அதே நேரம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் கவனம் அவசியம் தேவை. பதட்டமும் வேகத்தையும் தவிர்ப்பது மிக மிக நன்று. அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் சிக்கல்கள் உருவாகும். மிகவும் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் காலை 11 மணி சந்திராஷ்டமம். பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் கவனம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சிறிய வாக்குவாதம் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். பிறகு மாலை நேரத்தில் மதியத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நன்று. கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் மதியத்துக்கு பிறகு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பூசம் காலை 10 மணி வரை சிறப்பான பலன். பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். ஆயில்யம் காலை 10 மணி வரை வண்டி வாகனங்களில் பொறுமையோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். வணக்கம்.